செகண்ட் மேட்ச்சு குட்டிப்பாறை வரைக்கும் TN49 இருக்கும். ராஜா ரூல்ஸ் சொல்கிறாரு. ஏன்னா கிரவுண்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே காம்பவுண்டு இருக்குது, பட்டு செடியாக இருக்கிறதுனால அதெல்லாம் தட்டா இங்கெங்கெல்லாம் ஒரு ரன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யாருன்னு குட்டிப்பாறை ஒரு டாஸ் வின்னு. குட்டிப்பாறை வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 2 ஓவர் மேட்சாம். TN49 பேட்டிங் பார்ப்போம். நிறைய அண்டர் 16 பிளேயர் இருக்காங்க. தெரியும், பிரேக் ஸ்கூல் தானே அந்த மனஞ்சோட ஏரியா. அண்டர் 16 பிளேயராக இருக்காங்க. கண்டிப்பாக சர்க்கிளில் கீப்பர் பவர் 4 ஓவர் மேட்சாங்க. இது ஓவர் அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ 4 ஓவர் மேட்ச்சு. TN49 பெஸ்ட்டு அண்ட் ஃபிக்ஸ்டு ஃபேவரட் ஓப்பனர்ஸ் ரெண்டு விஜய் அண்ட் மணி. காம்பினேஷன் எப்போதுமே சூப்பராக அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. பார்ப்போம். ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டில் மணி. பவுலர் வந்து பெருமாள், அவங்களோட பெஸ்ட் பவுலர் பெருமாள். ஸ்ட்ரைக்கிங்கில் மணி டு பெருமாள். ஃபஸ்ட் பால். ஃபஸ்ட் பால் வைடு, லைன் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் பால் ரீ. லைனை போய் கஸ் பண்ணுறது கஷ்டப்படுறாரு. வெளியிலேருந்து வரும்போது கையை சுற்றிட்டு வரணும். ஃபஸ்ட் பால். எதிர்த்துலாம் அடித்தா கையில் தாங்க. ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டு. காற்று எதிர்த்து அடித்தா கையில் தான் விக்கெட்டு. 0 டக்கில் அவுட் ஆகிட்டு போகிறாரு. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மணி. செகண்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் பிருத்திவி ஸ்ட்ரைக்கில். நைஸாக ஆட்டாங்க. சிங்கிள் ஆடினது ஆஃபில் பால் பட்டு லெக் சைடு போயிடுச்சு. டபுளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்படி தாங்க இந்த கிரவுண்டில் ஆடி ஆகணும், வேறு வழியில். தேர்ட் பால். திரும்பி கஷ்டப்படுற ஒய்டு. 2 பால் போட்டுருக்காரு. 3 ஒய்டு, 2 ரன், 5 ரன் ஆச்சு. தேர்ட் பால் ரீ. சிறந்த ஒரு பந்து வீச்சு. சம பால். டாட். ஃபோர்த் பால். கீப்பர் நல்லா ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் கையில் படாமல் பின்னாடி போயிடுச்சு. எத்தனை ஓட்டங்கள்? 2 ரன். லாட்டு. அதான் பால். மீண்டும் சிறந்த பால். 1 more. செம்ம பாலுங்க. ஓவர். 1 ஓவர் 7 ரன்னு. இது பாலில் போட்டு பார்க்குறாரு. 1 ஓவர் 7 ரன்னு. இப்போ தான் ஸ்ட்ரைக்கே வராரு. 2 ரன்னு. சூர்யா பவுலர். சூர்யா செகண்ட் ஓவர் கூட சூர்யா ஃபஸ்ட் பால் டு மிட் பிச்சு. நோ பால் கொடுத்துருக்கேன். நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. பட் நல்ல 4 ஓட்டங்கள் பெருமா இல்லை. சிறந்த ஒரு தடுப்பு பணி. நோ பாலு. 2 ஓட்டங்கள். நோ பால் 2 ரன். ஓவர் ஸ்டெப். 3 ஓட்டங்கள். ஃபஸ்ட்டு பாலே ஃப்ரீ ஹிட் பால் விண்டன்னு எனக்கு செம்ம சான்ஸு. அதே பால் போட்டால் அடிச்சுட்டு வர ஆறு. காற்று வர எதிர்காற்று. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃப்ரீ ஹிட்டுங்கிறால காற்று பிடிச்சாலும் சான்ஸ் இல்லை. நல்ல ஃபீல்டிங்க. 2 ஓடி ஒரே 2 தான். தெரியல, நிற்க வச்சுட்டோம்.
ஒரு ரன். செகண்ட் பால். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வச்சு இந்த பால் தான் ட்ரை பண்ணுறேன். இது மட்டையில் படாமல் கீப்பரிடம் தஞ்சம். தேர்ட் பால். டைரக்ட் அடிப்பாரா? இல்லை, தவற விட்டார். ஃபோர்த் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? தத்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங்க. 2 ரன் தான். 2 ரன். வேற அதாங்க போன பால் போட்டு தான் லென்த்து. ஆனால் நம்ம காத்துக்கு அந்த லென்த்து போட்டேன். நல்ல ஒரு கச்சாடுங்க. ஓடி தான் கிராண்டட் 1. கிராண்டட் 1 தான். ஸ்கோர்ஸ்ல நாங்கள் லைன் சிறந்த ஒரு பந்து வச்சுங்க. செம பால். பேட்லேயே போடல, கீப்பர் ஹேண்டில் போயிடுச்சு. பைஸில் 1. தேர்ட் ஒரு ஃபஸ்ட் பால் கார்த்தி. 2 ஓவர் 16 ரன்னு. நல்ல பந்துங்க. யாக்கர் அடிச்சாரு. எத்தனை ஓட்டங்கள்? 1 தான். பயிற்சி சின்னது. ஓடி தான் எடுக்கிறோம் ஒரு ரன். அவர் ரன் அப்புக்கு கீப்பரை எக்ஸெப்ட் பண்ணல. அந்த பால் வரணும். அந்த மாதிரி சரக்குன்னு வந்துடுச்சு. அங்க பார், சரியான பந்து வச்சுங்க. பவுலிங் சிறந்த ஒரு பந்து வச்சு போல்ட் என்ற முறையில் நியூ பேட்ஸ்மேன் ஆன் 2. மீண்டும் மீண்டும் சிறந்த ஒரு பந்து வச்சு இதுவும் பேட்ல பல்ல லெக் பேஸ் யூஸ் பண்ணி 1 ஓட்டங்கள். சிறந்த ஒரு பந்து. மீண்டும் மீண்டும் சிறந்த முறையில் பந்து வீசி வருகிறார். வந்து பவுலிங் ரன் அப் அந்த அளவுக்கு தெரியல. இம்பாக்டாக தெரியல. பால் வர்றவங்க டவுன் ஓடாங்க இருக்கு. அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? 2 ஓட்டம். பால் போகல. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இத்துடன் ஓவர். குட்டி ஃபார் அவருக்கு லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக அவங்க டீமில் ஜான் வந்திருக்காரு. ஜான் 2 on 2. ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸ். ஆனால் கேட்ச்சு பிடிப்பாரு. கேட்ச் பிடிச்சிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் கண்ணன். மிகவும் நேர்த்தியான பந்து வச்சு ஸ்லோயர் பால் ஆடி. தேர்ட் பால். பால் மீண்டும் பெரிய சுத்து. இப்போ வரைக்கும் விக்கெட் இல்லை. நியூ பேட்ஸ்மேனாக ரன் அவுட்னால நான் ஸ்ட்ரைக்கர் ரன்னில் போயிருக்காரு அவங்க டீமோட ஓனர். அந்த அணியின் கேப்டன் ராஜான உள்ள இறங்கிட்டாங்க. சரியான பந்து வச்சுங்க. இருந்தாலும் 6 போல. என்னதான் தெரியல, பால் இதுவும் டொக்கு மாதிரி இருக்கு. கவர் திசையில் அடி. மின்னல் வேக ஓட்டம். வருகிறார், வந்துவிட்டார். சிறப்பான ஓட்டங்கள். கோலி ராஜன் 2 ஓட்டங்கள். டீமுக்காக விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. 2 ரன். அதிவேக பந்து வீச்சாளர் ஜான் அண்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் பால். கோல்டு டார்கெட் 23. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. டார்கெட் 23. ஆலக்குடிக்கும் மேட்ச் டாஸ் வந்துருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தினால் TN49 வெற்றி பெறலாம். 23
24 அடிக்கணும் இருக்கட்டு பார்ப்போம். எயித்தில் அடித்தா போக முடியும், நேராக போட்டாலும் முடிஞ்சு மேட்ச்சு. குட்டி ஃபார் ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து சூர்யா, கேப்டன் சூர்யா. பவுலர் வந்து பாபு. செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பால். முதல் பந்து 4 போலங்க. முன்னாடி புல்லு தடுத்துருச்சு. 2 ஓட்டங்கள். செகண்ட் பால். லெக் வைஸ் ஒன்றுங்கிறது தெரிஞ்சு ரிவர்ஸுக்கு திரும்பி பார்த்து ஒரு நியூ பேட்ஸ்மேன். நைஸா நேர்த்தியான ஒரு மட்டை வச்சுங்க. ஒரு ரன்னு. இருந்தாலும் சூர்யா இந்த மாதிரி ஷாட்லாம் அடித்து இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான். மறைச்சுன்னு 6-6 அடித்து மேட்ச் முடிப்பார். என்ன பாலில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகாக கீழே விளாண்டுருக்காரு. இந்த கிரவுண்டில் ஸ்கொயர்ஸ்லேயும் பாயிண்ட் சைட்லாம் ஆடி ஆகணும், வேறு வழியில். லெக் பை. நேர்த்தியான ஒரு பந்து வச்சு தான், இருந்தாலும் யோசித்துனோம். செம பாலுங்க. சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால். ஓவர். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சிரஞ்சீவி டு சூர்யா. நேர்த்தியான ஒரு மட்டை வச்சுக்க. மூணாவது ட்ரை பண்ணுறாங்க. நல்ல ஃபீல்டிங் தான், இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாலே 3 ரன்னு. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஓட்டங்கள். ஸ்கோர் வந்து 7. ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட்டில் ஸ்கோர் 7. இப்போ செகண்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பாலே 3 ரன்னு. 17க்கு 13 தான் ஆகணும். செகண்ட் பால். மீண்டும் ஒரு நேர்த்தியான மட்டை வச்சுங்க. ரன்ன பால்லாம் விட கம்மியாக வச்சுங்கிறது தெரிஞ்சு கீழேயே தான் விளாட்றாங்க. பேட்டை மேலே ஓங்கலை. 2 ரன் விட்டாங்க. பைஸு ஷாட்டுங்க. ஓடி 4. இந்த ஒரு ரன். நல்ல ஒரு கட் ஷாட். கிராண்டட் ஓவர். எத்தனை ஓட்டங்கள். கிராண்டட். நல்ல பால். சிங்கிள் வச்சுட்டே ஓடிதான், வேறு வெளியில் கை தடிச்சா மாட்டிக்குது கேட்ச். சிறந்த ஒரு மட்டை வச்சுங்க. 6 போகாதுன்னு தெரிஞ்சும் சூர்யா அடிக்க ட்ரை பண்ணாரு. ஒன் மோர். நைஸ். அடிச்சா விட்டு விக்கெட் ஆகுமா? இல்லைங்க, ஸ்டெம்பு மேலே அடிச்சிட்டாங்க. 2 ஓவர் 15. மூணாவது போட ரெண்டு பிச்சின்னு. இன்னும் 2 ஓவருக்கு வந்து 8 ஆடணும்னு நினைக்கிறேன். செம பால். விக்கெட் ஆகுமா? இல்லைங்க, மறுபடியும் விண்டன் டக்குன்னு குயிக்காக பாலை போட்டு போயிடுவார். பார்ப்போம் நம்ம செகண்ட் பால். அதுக்கு தகுந்தாப்புல அவங்களும் வச்சு ரன் அவுட். 2 தடவை மிஸ் பண்ணி 3வது தடவை ரன் அவுட் ஆகுது. சைடில் ஹிட்ரு சூர்யா வந்திருக்காரு. ரன் அவுட்னால வந்து ரன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஏஎம்சிசி தோரமில் அடித்து ப்ரைஸ் வாங்கினார். ஹேட்ரிக் அடிச்சு. தேர்ட் பால். லெக் பை. நேர்த்தியான ஒரு மட்டை வச்சு ஒரு ரன் ஓடிடுவாங்க. 2வது ரன் வந்து எத்தனை ஓட்டங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அம்பையர்ஸ் வேகம் அடித்தார். ஒரு ரன்னு ஓவர் த்ரூ. விட்டார் 2 ரன்னு. பேக்கப் கரெக்டாக எடுத்துட்டாங்க. அப்படிதான் இருக்கு. ஒரு சூர்யா ஹிட்டர் சூர்யா. இல்லை, டாட்டு தான் போகும் போலையே. பேட் எடுக்கல, பால் வந்துருச்சு. அர்ஜுனர் இல்லைன்னு ஓடிட்டு இருக்காரு. இருந்தாலும் ரன் அவுட்ல இருந்து தப்பிச்சுட்டு வழங்குபவர் பாரத் சிசியின் சபரி அவர்கள். 6 அடிச்சு 200 ரூபாயும் அடிப்பாரா? அடிக்கிறது கஷ்டம். எதிர்காலத்து லெக்கில் வேணா அடிக்கலாம். இல்லைங்க, சர்விட்டர் அது போல பால் எங்கிட்ட போதும் அவர் ஒரு சைடில் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு ரன்னு. அப்போ 6 பாலில் ஒரு ரன். மேட்ச் டையில் இருக்குது. 6க்கு 1 அடித்தா ஒன்று. அப்போ சிங்கிளா 6ஆ மேலே அடிச்சு நான் சொன்னதான் ட்ரை பண்ணியிருக்காரு.
கண்ணு தெரியல. ஆனால் மேட்ச் வின்னு. ஃபீல்டு Match சன்லைட் win. ப்ராப்ளமால் குட்டி பந்தை விட்டுட்டாங்க எல்லாம்.